சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வாஸ்து தோஷங்களால நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கஷ்டங்களை வெறும் கல்லுப்பை மட்டும் பயன்படுத்தி அதுல இருந்து எப்படி வெளியே வருது அப்படிங்கறதான் பார்க்க போறோங்க. நம்ம வாழ்க்கையில வீடுங்கிறது வெறும் கல்லும் மண்ணும் சேர்ந்த ஒரு கட்டடம் கிடையாதுங்க. அது நம்ம மனசுக்கும் மனசோட அமைதியையும் சந்தோஷத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் காசு பணத்தையும் கொடுக்க வேண்டிய ஒரு புண்ணிய ஸ்தலம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய வீடுகளில் காரணமே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு, பண கஷ்டம், மன உளைச்சல்னு நிம்மதியே இல்லாமல் போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷம் இல்லைன்னா நெகட்டிவ் எனர்ஜி தான் முக்கியமான காரணமாக இருக்கும். நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி தோஷங்களை ரொம்ப சுலபமாக குறைந்த செலவில் விரட்டுறதுக்கு ஒரு சூப்பரான வழியை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம சமையல் அறையில் இருக்கக்கூடிய கல்லுப்பு தான். ஒரே ஒரு ஸ்பூன் கல்லுப்பு வச்சு நம்ம வீட்டோட வாஸ்து தோஷத்தை எப்படி அடித்து விரட்டலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோங்க. வீடே நமக்கு ஒரு சொர்க்கம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. பகல் பொழுதெல்லாம் வெளியில் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு சாயங்காலம் களைப்போட வீட்டுக்கு வர ஒரு மனுஷனுக்கு அவனோட வீடு தான் உலகத்திலே மிகச்சிறந்த நிம்மதி தரக்கூடிய ஒரு இடமா இருக்கும். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அவசர உலகத்தில் பல வீடுகளோட நிலைமையே அப்படியே தலைகீழாக மாறிடுச்சுங்க. வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்ச உடனே மனசுக்குள்ள ஒரு பாரம், தேவையில்லாத டென்ஷன் வர்றது, குடும்பத்தில் இருக்கவங்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய சண்டை வர்றது, எவ்வளோதான் ரத்தம் சிந்தி உழைச்சாலுமே கையில் ஒரு ரூபா கூட தங்காமல் வந்த வழி தெரியாமல் காசு கரைகிறது, வீட்டில் இருக்கவங்களுக்கு மாறி மாறி யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து உங்கள் வீட்டில் நடக்குது அப்படின்னா அது ஏதோ ஒரு எனர்ஜி குறைபாடு அப்படின்னே சொல்லலாங்க. இல்லை வாஸ்து கோளாறு இருக்குது அப்படிங்கிறது தான் அது குறிக்குது. வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களான நீர், நிலம், நெருப்பு, காற்று, அப்புறம் ஆகாயம், இந்த 5 விஷயங்களை அடிப்படையாக கொண்டது தாங்க. நம்ம உடம்பும் இந்த உலகமும் எப்படி பஞ்சபூதங்களால் ஆனதோ அதே மாதிரி நம்ம வாழக்கூடிய வீடும் இந்த 5 சக்திகளோட சரியான கட்டுக்கோப்பில் அமையணுங்க. வீட்டோட திசைகள், அறைகளோட அமைப்பு, குறிப்பாக சமையலறை, பெட்ரூம், பாத்ரூம், இதெல்லாமே வாஸ்து விதிப்படி அமையாமல் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களோட சமநிலையானது மாறுங்க. இந்த பேலன்ஸ் மாறுறது தான் நம்ம வாஸ்து தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். இது வீட்டுக்குள்ளே வரக்கூடிய நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை, பாசிட்டிவ் வைப்ரேஷனை தடுத்து நிறுத்தி ஒரு கெட்ட ஆற்றலை உங்கள் வீட்டுக்குள்ளே தேங்க வச்சிரும். ஒரு வீட்டில் வாஸ்து தோஷம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே வாழ்கிறவங்களோட வாழ்க்கையில் அது பல வழிகளில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதோட முக்கியமான அறிகுறிகள் என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் வரவை விட செலவு டபுளாக இருக்குங்க. சேமிப்புங்கிற பேச்சுக்கு இடமே இருக்காது. கடன் சுமை கழுத்தை நெரிக்கும். ஹாஸ்பிட்டல் செலவுக்கே பாதி காசு போயிடும். வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சரியான மறுநிமிடமே அடுத்தவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒற்றுமை இருக்காது. பிள்ளைகளும் பெற்றவங்களும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுப்பாங்க. காரணமே இல்லாமல் மன சோர்வடைகிறது, தேவையில்லாத பயம், நைட்டில் தூக்கம் வராமல் தவிக்கிறதுன்னு பல பிரச்சனைகள் வருங்க. வேலை வாய்ப்பு, கல்யாணம், புதுசாக தொழில் தொடங்குறதுன்னு எந்த ஒரு நல்ல காரியத்தை கையில் எடுத்தீங்கனாலும் அதில் ஏதாவது ஒரு தடை வந்துட்டே இருக்கும். அந்த எடுத்த காரியம் நின்றுட்டே இருக்குங்க. நம்ம ஆன்மீகத்திலையும் சரி, அறிவியல்லையும் சரி, கல்லுப்பு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பெரிய இடம் உண்டுங்க. பார்க்கடலை கடைஞ்சப்போ லக்ஷ்மி தேவியோட சேர்ந்து வந்த பொருட்களில் உப்பும் ஒன்று. அதனால தான் இந்த கல்லுப்பை மகாலட்சுமியோட அம்சமாக பார்க்குறோம். அறிவியல் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா கல்லுப்பில் இருக்கக்கூடிய குளோரைடு, சோடியம், இந்த மாதிரி தாதுக்கள் காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தையும் கிருமிகளையும் காந்த அலைகளோட மாறுபாடுகளையும் ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டது. ஒரு ஸ்பாஞ்ச் எப்படி தண்ணியை உறிஞ்சி எடுத்துக்குமோ அதே மாதிரி இந்த கல்லுப்பு தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட சக்திகளையும், கண் திருஷ்டியும், நெகட்டிவ் வைப்ரேஷனையும் அப்படியே உறிஞ்சி எடுத்துட்டு அந்த இடத்தையே அப்படியே சுத்தமாக்கிடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை விரட்டி லக்ஷ்மி கடாட்சத்தை கொண்டு வர கல்லுப்பை 5 வழிகளில் நம்ம பயன்படுத்தலாங்க. அதில் முதலாவது, வாரத்தில் 2 நாள், குறிப்பாக செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வீடு துடைக்கக்கூடிய தண்ணியில் ஒரு கைப்பிடி கல்லுப்பை கலந்து வீட்டு துடைக்கணுங்க. தரையில் இருக்கக்கூடிய அழுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே ரொம்ப நாளாக தேங்கி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி மொத்தமாக காணாமல் போயிடும். வெள்ளிக்கிழமை மதியத்துக்குள்ளே இதை செய்கிறது ரொம்பவே விசேஷங்க. அடுத்ததாக நம்ம வீட்டோட மெயின் ஹால்லையோ
இல்லை எந்த ரூமில் நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அறையோட 4 மூலைகள்லையும் சின்ன கண்ணாடி பவுல் இல்லைனா பீங்கான் பாத்திரத்தில் கல்லுப்பை நிரப்பி வச்சிடணுங்க. பொதுவாக மூலைகளில் தான் இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜிங்க தேங்கி நிற்கும். அங்கே உப்பு வைக்கிறதுனால அந்த ரூமோட எனர்ஜி லெவலே அப்படியே சீராகுங்க. வாஸ்துப்படி பாத்ரூம் டாய்லெட் இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் நெகட்டிவ் எனர்ஜி ரொம்ப ஈஸியாக ஃபார்ம் ஆகும். அதனால ஒரு சின்ன பவுலில் கல்லுப்பை நிரப்பி பாத்ரூமில் ஒரு ஓரமாக வச்சிருங்க. இந்த உப்பை 2 வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக மாற்றணும். பழைய உப்பை தண்ணியில் கரைச்சி விட்டுறலாம். வீட்டோட மெயின் கதவு வழியாக தான் நல்ல சக்திகளாகிய மகாலட்சுமியும் வீட்டுக்குள்ளே வராங்க. அதே சமயம் மற்றவங்களோட பொறாமை பார்வைகளும் அது வழியாக தான் வர வாய்ப்பு இருக்குங்க. இதுக்கு பரிகாரமாக வாசலுக்கு உள்பக்கமாக ஒரு சிவப்பு துணியில் கொஞ்சம் கல்லுப்பை வச்சு முடிச்சு கட்டி தொங்க விட்டுருங்க. இது வீட்டுக்குள்ளே வர எந்த ஒரு கெட்ட சக்தியையும் வாசல்லே தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு செக் போஸ்ட் மாதிரி வேலை செய்யுங்க. அடுத்ததாக நம்ம உடம்பு சுற்றி இருக்கக்கூடிய ஆரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒளி வட்டம் இருக்குது. வெளியாட்களோட திருஷ்டி பொறாமை இதனால் இந்த ஆரா அப்படிங்கிறது பாதிக்கப்படுங்க. நம்ம குளிக்கக்கூடிய தண்ணியில் ஒரு பிடி கல்லுப்பை கலந்து குளிச்சிங்க அப்படின்னா இந்த ஆறா சுத்தமாயிரும். உடம்பு அசதி நீங்கி மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பாரம் குறைஞ்சி செம்ம புத்துணர்ச்சி கிடைக்குங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த கல்லுப்பு பரிகாரங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். ஆனால் இதை செய்யும்போது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது முழுமையான நம்பிக்கை மட்டும்தாங்க. நம்பிக்கை தான் எல்லாமே. மனசில் அரைகுறை நம்பிக்கையோடு செஞ்சால் அதில் எந்த பலனும் இருக்காது. அதனால் கண்டிப்பாக என் வீடு மாறப்போகுது, நல்லதே நடக்கும் அப்படிங்கிற பாசிட்டிவான எண்ணங்களோட இந்த பரிகாரங்களை செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாசு தோஷம், கண் திருஷ்டி எல்லாம் ஓடி போய் லக்ஷ்மி கடாட்சமும் செல்வ செழிப்பும் என்றென்றும் நிலைத்திருக்கும். நிம்மதியும் உங்கள் வீட்டை தேடி வருங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே இல்லைங்க. இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்லக்கூடிய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே சேருங்க. மற்றும் ஒரு காணொளியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.